வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால இந்த வருஷம் வெளியான மெக்கானிக் ராக்கி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதை நமக்கு காட்டுறாங்க. காலையில அண்ணன் கிட்ட சண்டை போட்டு போயிருப்பாங்க போல. அம்மா இருக்காங்கல்ல, அண்ணன் கிட்ட போய் சாரி கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் மேல ஒன்னும் தப்பில்லைன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. சரி போறன்ற மாதிரி அம்மா கிட்ட இப்ப சாப்பாடுலாம் வாங்கிக்கிறா. இந்த சாப்பிடுன்ற மாதிரி அண்ணன் கிட்ட தந்துடுறா. அண்ணன் எதுவுமே பேசாம இருக்காரு. அதனால இந்த பொண்ணும் பேசாம அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. இவ வெளியே போனோன்னு அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரூம் கதவை சாத்திக்கிறாரு. திடீர்னு தூக்குல தொங்குறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இந்த பொண்ணு பாக்குறதுக்காக உள்ள போறா. அப்பதான் அண்ணன் இறந்து போயிருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அந்த அண்ணன் தங்கச்சி யாருன்னு நமக்கு தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஒரு மெக்கானிக் ஷெட்டை நமக்கு காட்டுறாங்க. டீ குடுக்கறதுக்காக ஒரு பையன் வரான். அந்த பையன் இருக்கான்ல, இந்த மெக்கானிக் ஷெட்டை சீக்கிரமா இங்க இருந்து தூக்க போறாங்களாமே, உண்மையான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அதெல்லாம் நடக்காது, ஹீரோ பாத்துப்பான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒருத்தங்க வராங்க. இவங்க பேரு மாயா அப்படின்றது. இவங்க டிரைவிங் ஸ்கூல் மாதிரியும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க போல. கிளாஸ்ல சேர்றதுக்காக தான் மாயா வந்திருக்காங்க. எனக்கு சுத்தமா ஓட்ட தெரியல, சீக்கிரமா சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. 4000 ரூபாய் ஃபீஸா தாங்கன்னு கேட்கிறாரு. இவங்களுமே காசு தரதுக்காக வராங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒருத்தர் வராரு. என்னப்பா இந்த இடத்தை எடுக்க போறாங்களாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாயாவும் காசு தரதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா இவர் சட்டுன்னு கையில காசை வாங்கிடுறாரு. இந்த இடத்தெல்லாம் யாராலையும் எடுக்க முடியாது, ராக்கி அதுக்கு விட மாட்டான், ராக்கி சீக்கிரமா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ராக்கி இருக்காரு பாத்தீங்களா, இந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவரோட முழு பேரு ராகேஷ். எல்லாருமே ராக்கி ராக்கின்னு தான் சொல்லுவாங்க. வந்தவர் மாயாவை கவனிக்கிறாரு. என்ன விஷயம்னு கேட்கிறாரு. டிரைவிங் கிளாஸ்க்காக தான் வந்திருக்கன்னு சொல்றாங்க. இன்னில இருந்தே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாயாவுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. அதே சமயம் நடுவுல ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இன்னைக்கு பேங்க்குக்கு போய் வேலையை பாருன்னு சொல்றாரு. சரி மச்சான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாரு. இவர் லோன் விஷயமா தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. இத மாயாவும் கவனிக்கிறாங்க. நானும் பேங்க்ல தான் வேலை பாக்குறேன், ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. சரி உங்க கடையை தூக்க போறாங்களாமே, அது என்ன கதைன்ற மாதிரி கேக்குறாங்க. அது பெரிய கதைங்க, விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல, உங்க கதையை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இவருமே கதையை சொல்றாரு. ஹீரோக்கு ஒரு தாத்தா இருந்திருப்பாரு. அச்சசலா ஹீரோ மாதிரியே தான் இருந்திருப்பாரு. தேவையில்லாம எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த தாத்தாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டுக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, என்ன மாதிரியே இருக்கான் பாருன்ற மாதிரி இவர்கிட்ட தராரு. ஆனா இவர் இருக்கார்ல, குழந்தை ஒன்ன மாதிரி இல்லடா, பின்னாடி இருக்க அந்த ஐயர் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இந்த நபரும் திரும்பி ஐயரை பாக்குறாரு. ஐயர் பயப்படுறாரு. வேகமா இங்க இருந்து ஓடுறாரு. அப்ப ஐயர் கூட ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்கு போலன்ற மாதிரி இவருமே கோவப்படுறாரு. இதனால இந்த ஊர்ல பெரிய கலவரமே ஏற்படுது. இந்த கலவரத்துக்கு முக்கிய காரணமே நீதான், உன்னை விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோவோட தாத்தாவை ஊரா சேர்ந்து துரத்துறாங்க. இவருமே தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து கையை வெட்டிடுவாங்க. இவர் உயிரை மட்டும் காப்பாத்தி அந்த ஊரை விட்டு வந்துருவாரு. இந்த இடத்துல ஒரு மெக்கானிக் ஷெட் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருப்பாரு. சாவர நிலைமையில இவரோட பையன் இருக்காருல்ல, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காரு. அடப்பாவி, இவ்வளவு நாள் இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டியே அப்படின்ற மாதிரி இவரும் பையன் கிட்ட சொல்லிட்டாரு. கவலைப்படாத, உன் பையனா நான் திரும்பி பிறப்பெடுத்து வருவேன்ற மாதிரி இவர் இறந்து போயிடுறாரு. அப்பாவை நினைச்சு கவலைப்படாதீங்க, அவர் என் வயிற்றுல பிறப்பாருன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. எது இவனை நினைச்சு நான் கவலைப்படுறேன்னா, இவனை மாதிரி ஒருத்த மட்டும் பிறந்துடவே கூடாது, இவனே என்ன படாத பாடு படுத்தனா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லியிருப்பாரு. ஒய்ஃபுக்கு டெலிவரி நடந்துட்டு இருக்கு. ஹீரோவோட அப்பா வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவோட தாத்தா கண்ணுக்கு தெரியறாரு. கவலைப்படாத, நான் தான் உனக்கு பிறப்பன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ பிறந்தன்னு வச்சுக்கோ, கள்ளிப்பால் ஊத்தி சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு பையன் தான் பிறந்திருப்பான். பையன் பார்க்க எப்படி இருக்கான்ற மாதிரி அப்பாவும் செக் பண்ணிட்டாரு. லைட்டா தாத்தா மாதிரி தான் இருக்கான். ஐயோ தாத்தா மாதிரி இருக்கானே அப்படின்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டாரு. தாத்தா மாதிரி இவன் வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதனால எப்ப பாரு பையனை அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு, திட்டிக்கிட்டே தான் இருக்காரு. ஹீரோவோட அப்பாக்கு இந்தியால இருக்க எல்லா கோயிலுக்கும் போனோன்ற மாதிரி ஆசை இருக்கும். அது சார்ந்த பேம்ப்ளெட்டே இவர் பார்த்துட்டு இருப்பாரு. அது சார்ந்து கூட்டு போற மாதிரி டிராவல்ஸ் கிட்ட எல்லாம் இவர் சொல்லி வச்சிருப்பாரு. ஒரு நபர் 7000 ரூபாய் மட்டும் தாங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டு போயிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பவுமே அந்த நபருக்கு காசை தந்துடுறாரு. ஆனா அந்த நபர் இருக்கார்ல, இன்னும் நிறைய ஆளு சேரணும், அப்பதான் கூட்டு போக முடியும், இப்ப வரன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு.
இப்ப ஹீரோவோட காலேஜ்ல நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பிரியான்ற ஒரு ஜூனியர் பொண்ணு புதுசா சேர்ந்திருக்காங்க. ஜூனியர் பொண்ண ராகிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சீனியர்ஸ் ராகிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பிரியாக்கு பின்னாடி வந்து ஹீரோ நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, கிளம்பிடுறாங்க. இவர் தான் காப்பாத்திருக்காரு போலன்ற மாதிரி பிரியா யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு சுரேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. கிரிக்கெட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானவரா இருப்பாரு. அந்த சுரேஷோட தங்கச்சியா தான் இந்த பிரியா இருப்பாங்க. அதனால பிரியா கிட்ட பேசி பழகுறாரு. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஆனா அந்த லவ் வெளிப்பத்திக்காம இருக்காங்க. சுரேஷ்க்கு கிட்லாம் வாங்க காசு தேவைப்படுது. சுத்தமா காசு இல்லன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. நான் ஒரு வழி பண்றேன்ற மாதிரி ஹீரோ இருக்காருல, லைப்ரரியில இருக்க பெரிய பெரிய புக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இடக்கடையில போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு சார் ஒரு புக்கை வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. அந்த புக்கையும் தூக்கிடலான்ற மாதிரி அங்க இருந்து ஹீரோ அந்த புக்கை தூக்கிடுறாரு. வெளியே போய் போட்டுடலான்ற மாதிரி பிளான் வச்சிருக்காங்க. இந்த சமயம் தான் ஹீரோயின் இருக்காங்கல்ல, உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்றாங்க. என்னன்னு இவர் கேக்குறாரு. நான் அப்புறமா சொல்றேன், இப்ப அண்ணன் இருக்காருன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. சுரேஷ்மே சீக்கிரமா கிளம்பணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு சார் தெரியாதனமா சுரேஷோட பேகை தள்ளி விட்டுறாரு. உள்ள இருந்து நோட்லாம் விழுது. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பரும் வருது. ஆக்சுவலா சார் தான் அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சிருப்பாரு. ஆனா இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, இவங்க தான் கொஸ்டின் பேப்பரை திருடி இருக்காங்கன்னு நினைச்சுக்கிறாரு. அதனால ரெண்டு பேருக்குமே பனிஷ்மெண்ட் எல்லாம் தந்துருவாரு. இதெல்லாம் ஹீரோயின் கவனிக்கிறாங்கல்ல. ஹீரோவால தான் அண்ணன் மாட்டிருப்பாரு. அதனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கோவம் வருது. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் ஹீரோ படிப்புல ரொம்ப வீக்கா இருப்பாரு. ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காரு. அப்பா இருக்காருல, உன்னை இது வரைக்கும் படிக்க வச்சது போதும், இதுக்கப்புறம் இந்த இடத்துலயே வேலை பாருன்னு சொல்லிட்டாரு. பிளீஸ் பா மேற்கொண்டு படிக்க வைங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா அப்பா வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிடுறாரு. வேற வழியே இல்லாம தான் இவர் மெக்கானிக் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி டிரைவிங் கிளாஸ் மாதிரியும் எடுப்பாரு. இவரோட டிரைவிங் கிளாஸ்க்கு நிறைய பேர் வராங்க. அது மூலியமா இவருமே நல்லா காசு சம்பாதிக்கிறது. ரெகுலரா இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ரெட்டின்ற ஒரு ரவுடி ஆட்கள் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த மெக்கானிக் ஷெட் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பா இருக்கார்ல, இதை தரதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல, முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அப்ப ஒருத்தனுக்கு காசு தந்தார்ல, காசு தந்து 4 வருஷத்துக்கு மேல ஆயிருது. எப்பதான்டா கூட்டு போவேன்ற மாதிரி கேக்குறாரு. சீக்கிரம் கூட்டு போறேன்ற மாதிரி அவனும் இங்க இருந்து ஓடி போயிடுறான். இப்பதான் ரெட்டின்ற அந்த ரவுடியை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்த காலி பண்ணி தாங்க, 15 லட்சம் ரூபாய் தரேன்ற மாதிரி ஒருத்தர் டீல் பேசியிருப்பாரு. ஆனா இப்ப வேற ஒருத்தர் வந்து 25 லட்சம் ரூபாய் தரேன், அந்த இடத்த காலி பண்ணி தாங்கன்னு கேக்குறாரு. சரி டீல முடிச்சிடுறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்போ ஒரு கிளைண்ட் அப்பாவோட கடைக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா அஃபேர்ல இருக்க லேடி கூட இவர் வெளியே போயிருப்பாரு. அப்ப ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஒய்ஃப் கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது, சீக்கிரமா காரை ரெடி பண்ணி தரணும், 2 மணி நேரத்துல ரெடி பண்ணி தாங்கன்னு கேக்குறாரு. அவ்வளவு கம்மி டைம்ல எல்லாம் பண்ண முடியாது, காரை எடுத்துட்டு போங்கன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காருல, நான் 2 மணி நேரத்துல பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து ரெட்டி ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃபேக் டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. இந்த இடம் எங்களுது அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாங்க. அப்பா இருக்கார்ல, நான் உண்மையான டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி வீட்டுக்கு போறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, ஒழுங்கா கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இவங்க கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டா எப்ப சார் காரை ரெடி பண்ணுவீங்கன்ற மாதிரி அந்த கிளைண்ட் கேக்குறாரு. கவலையே படாதீங்க, உங்க கார் ரெடி ஆயிடும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோ சண்டை போடுறாரு பாத்தீங்களா, அப்பயே அந்த காரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சண்டை முடியும் போது இவர் பக்காவா காரை ரெடி பண்ணியே முடிச்சிடுறாரு. அந்த கிளைண்ட்டுமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்பதான் அப்பா டாக்குமெண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா அந்த ரவுடிங் எல்லாம் காணோம். எங்கன்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாரு. என்னன்னு தெரியல, அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அடிச்சுதான் மறைச்சிடுறாரு. நமக்கு அந்த ரெட்டியோட ஃபேஸ காட்டல, இப்பதான் காட்டுறாங்க. இந்த ரோலை சுனில் தான் பண்ணிருப்பாரு. சுனில் இதுக்கப்புறமா பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குன்றதுனால ஹீரோவே நேரடியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் தான் உங்க ஆளுங்களை அடிச்சு அனுப்புனேன், இதுக்கப்புறம் அந்த இடத்த கேட்டு வந்துடாதீங்க, என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. உன் கதையில அந்த பிரியாவை அப்படியே விட்டுட்ட, திரும்பி பிரியாவை மீட் பண்ணியான்ற மாதிரி மாயா கேக்குறாங்க. இவருமே மீட் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் பிரியாவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. பிரியா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு சொல்லி ஒரு வேலையில சேர்றதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு கேப் பிடிச்சி வான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா செலவாகுன்றதுக்காக இவங்க பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஈரின் சிக்கனம் பார்ப்பாங்க போல. ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன், வேலை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இவங்களுமே அந்த பாஸ் கிட்ட பேசி பாக்குறாங்க. அந்த பாஸும் இவங்களும் ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இவங்க கார்ல வந்ததா பாஸ் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்ப கார் ஓட்ட தெரியுமாமா, எனக்கு டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாளையில இருந்து என் காரை டிரைவ் பண்ணு, நம்ம 2 பேர் சேர்ந்தே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா உண்மையிலே இவங்க கார்ல வரல, இவங்களுக்கு காரும் ஓட்ட தெரியாது. அவசரப்பட்டு கார்ல வந்ததா சொல்லட்டுமே, இப்ப மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கார் ஓட்ட கத்துக்கிட்டாதான் வேலை கிடைக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியுது. அப்பதான் ஆஃபர்ல கார் ஓட்ட சொல்லி தரது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களுமே அந்த கடைக்கு வந்துடுறாங்க. அது ஹீரோவோட கடையா தான் இருக்கும். ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனோட சவுண்ட் கேட்டு ஹீரோ பாத்துறாரு. பிரியா நீயான்ற மாதிரி கேக்குறாரு.
இது ஓன் கடியான்ற மாதிரி அவங்களும் இங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப நடந்த விஷயத்தை இன்னும் நீ மறக்கலையா? என் அளவுக்கு கம்மி காசுல யாருமே சொல்லி தர மாட்டாங்க, புரிஞ்சுக்கோன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் ஏத்துக்கிறாங்க. காலையில என்ன பிக்கப் பண்றதுக்காக வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப காலையில பிக்கப் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. கொஞ்ச தூரம் இவங்களுக்கு ஓட்டுறதுக்கெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்காரு. மறுநாள் பிக்கப் பண்றதுக்காக வரும்போது அம்மா உட்கார வச்சு காஃபி எல்லாம் போட்டு தராங்க. ஏமா அவனுக்கு காஃபி எல்லாம் போட்டு தரீங்கன்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் ரொம்ப ஃபிட் ஆயிடுறாரு. ஒரு நாள் நைட்டு ஈரினை பாக்குறதுக்காக இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா தங்கச்சி மட்டும்தான் இருக்காங்க. இவரும் தங்கச்சி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அக்கா ரொம்ப சிக்கனமா இருக்காங்கல்ல, அதை கிண்டல் பண்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு தங்கச்சி இருக்காங்கல்ல, என்னோட அக்கா முன்னாடி இவ்வளவு கஞ்சமாலாம் இல்ல, இப்பதான் மாறிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. நமக்கும் விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா குடும்ப செலவெல்லாம் அப்பதான் கவனிச்சுப்பாரு. இவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அப்பாக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும். அப்பா உடனே இறந்து போயிடுவாரு. இதை வீட்டுல யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அடுத்ததான் அம்மா மேலதான் பிரஷர்லாம் வரும். அம்மா சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் அண்ணன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு பிராக்டிஸ்க்கு கிளம்பி போவாரு. இதை ரெகுலரா இவங்க கவனிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல, நம்மளே வேலைக்கு போக ஆரம்பிக்கலான்ற மாதிரி இவங்களும் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு குடும்பத்தை பார்த்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா நகை எல்லாமே காணாம போயிருக்கு. அண்ணன் தான் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அண்ணன் வரும்போது நகையை எடுத்தியான்னு கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொல்ல முடியாதா? அந்த நகை எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. சீக்கிரமா தந்துடுறன்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருப்பாரு. கோவமா ரூம்குள்ள போயிருப்பாரு. அன்னைக்கு நைட்டு தான் அண்ணன் சூசைட் பண்ணி இறந்திருப்பாரு. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங்லயே நமக்கு காமிச்சிருப்பாங்க. நம்ம சொன்னதுனால தான் அண்ணன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப கில்ட்ல கஷ்டப்படுவாங்க. ஃபேமிலியை பாத்துக்கிறதுனால தான் இவ்வளவு சிக்கனமா இருக்கான்றது ஹீரோக்கு புரியுது. ஹீரோ கிளம்பும் போதுதான் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வராங்க. வா இருந்துட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல பரவாயில்லன்ற மாதிரி இவரும் சோகமா கிளம்புறாரு. ஏன் நம்மள சோகமா பாத்துட்டு போறான்ற மாதிரி ஹீரோயின் பாக்குறாங்க. மறுநாள் இவரும் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு சிக்னல்ல நிக்கும் போது கை இல்லாத நபர் பிச்சை கேட்கிறாரு. ஹீரோ இருக்கார்ல, உனக்கு கை இருக்கிறது எனக்கு தெரியும், நடிக்காத, பிச்சைலாம் போட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இப்படி பேசுற, நான் போட போறேன்ற மாதிரி ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவனுக்கு பிச்சை தரலான்னு பர்ஸை எடுக்கிறாங்க. அவன் பர்ஸை புடுங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். அவனும் அவனோட கூட்டாளியும் சேர்ந்த மாதிரி தான் பைக்ல போயிட்டு இருக்காங்க. என்னோட பேகுன்னு ஹீரோயின் கத்துறாங்க. அதனால இவரும் காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ வேணா இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்ற மாதிரி இவர் அங்க இருந்தே வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா இவங்க தப்பா சில விஷயங்களை பண்றாங்க. அதனால இவங்க வண்டி டேமேஜ் ஆகுது, மத்தவங்க வண்டியும் டேமேஜ் ஆகுது. மத்தவங்க காசெல்லாம் கேக்குறாங்க. இவர் காசெல்லாம் தந்துடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த திருடனை புடிச்சிடுறாரு. பேக்ல நகைலாம் பத்திரமா இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பேக்ல நகைலாம் இல்ல, 300 ரூபாய் காசு தான் இருந்தது, அது பத்திரமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடி பாவி, 300 ரூபாய்க்கு தான் அந்த கத்துனியான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை கேட்கிற மாயாவும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவரும் மேற்கொண்டு நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க வேலைக்கு வரும்போது ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தங்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு. அவன் ஸ்கிராச் பண்ணிருக்கான் போல, அதனால தான் சண்டை போடுறாரு. சின்ன ஸ்கிராச்சா தானே இருக்கு, எதுக்கு இதுக்கு போய் சண்டை போடுறீங்கன்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. கார்ல சின்ன ஸ்கிராச் ஆனா கூட 5000 ரூபாய் செலவாகுமா, அதனால தான் கோவப்படுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோக்கு நிறைய செலவாயிருக்குமே, எதனால காசை நம்ம கிட்ட கேட்கலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் கஞ்சோன்றதுனால தானே என்கிட்ட காசு கேட்கல, ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் ஹீரோ மேல கோவப்பட்டு இருக்காங்க. அண்ணன் இறந்து போனதுல இருந்து ஹீரோயின் சம்பந்தமே இல்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் புரிஞ்சு வச்சிருக்காரு. இப்ப இவங்க கிட்ட பதிலுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் அண்ணன் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்ன்ற கில்ட்ல இருக்க, அதனால தான் தேவையில்லாம கோவமா பேசிட்டு இருக்க. உன் அண்ணன் இறந்து போனதுக்கு நீ காரணம் இல்ல, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் அண்ணன் இறந்து போனதுக்கு உன் அண்ணன் மட்டும் தான் காரணம். அந்த கில்ட்டை விட்டு வெளியே வந்தாதான் நீ முன்ன மாதிரி இருக்க முடியும். காலேஜ்ல எப்படி இருந்த அந்த மாதிரி இருன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்களுமே அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோவை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ கிட்ட கடுகடுன்னு பேசினாங்கல்ல, இப்பெல்லாம் ஜாலியா பேசுறாங்க. ரெண்டு பேருமே நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பர்த்டேக்கு இவர் கிஃப்ட் எல்லாம் வாங்கி தந்துடுறாரு. எப்ப பாரு எதுக்காக சுடியே போடுற, நீ சாரி கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மறுநாள் இவர் பிக்கப் பண்றதுக்காக வரும்போது அவங்க சாரியில தான் வராங்க. இவருமே சந்தோஷமா அவங்களோட இடத்துல டிராப் பண்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு டிராவல் ஏஜென்சியை பாக்குறாரு. அப்ப காஷ்மீருக்கு போகணும்னு ஆசைப்படுறாருல, அதை நம்மளே ஏற்பாடு பண்ணி தருவோன்ற மாதிரி இவரும் டிக்கெட்டை வாங்கிடுறாரு. அப்பா நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல, உங்களுக்காக நானே ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஒரு மாசம் சந்தோஷமா போயிட்டு வாங்கப்பா, நான் வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாக்கு இப்ப ஆனந்த கண்ணீர்லாம் வருது. இப்ப அப்பா அதே பொசிஷன்ல உக்காந்து இருக்காரு. உக்காந்தது போதும் கிளம்புங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்பயும் அப்பா உக்காந்து இருக்காரு. பார்த்தா அப்பா இறந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையும் இவர் மாயா கிட்ட ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இருக்கும் போது ஒருத்தரோட அருமை தெரியல, போனதுக்கு அப்புறம் தான் தெரியுதுன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இவர் அழுவுறாருல, அதனால இவங்களுமே கட்டி பிடிச்சி இவருக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அப்பாக்கு இந்த மெக்கானிக் ஷெட் ரொம்ப முக்கியம், நம்ம இதுக்கப்புறம் கவனமா பாத்துக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிப்பாரு. அப்பதான் அரசு அதிகாரிகள் இந்த இடத்துக்கு வராங்க. இது கவர்மெண்ட்டுக்கான இடம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நோட்டீஸ பல வாட்டி தந்தோம், நீங்க கண்டுக்கவே இல்ல, இன்னைக்கு இடிக்க போறோம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ரொம்ப பயப்படுறாரு. அப்பதான் கார்ல ரெட்டி இந்த இடத்துக்கு வராரு. காசு கொடுத்து டீசென்ட்டா இந்த இடத்தை கேட்டேன், நீ தர மாதிரியே தெரியல, அதனால தான் இந்த மெத்தட்ல வந்துட்டேன், இப்போ உனக்கு காசும் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் ரெட்டி ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு கோவம் வருது, ஆனா இந்த நேரத்துல கோவத்தை காட்ட வேணாம்னு நினைக்கிறாரு. இந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியம் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த இடத்தை முடிச்சு தந்தா 25 லட்சம் ரூபாய் கிடைக்கும், கண்டிப்பா பண்ணுவேன்ற மாதிரி ரெட்டி சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தரேன், இந்த இடத்தை என்கிட்டயே தந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு வாரம் உனக்கு டைம், அதுக்குள்ள எனக்கு 50 லட்சம் ரூபாய் தந்துரு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ ஆளுங்க இந்த இடத்தை இடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த இடத்தை வச்சு லோன் வாங்கினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது விஷயமா பயங்கரமா அலைஞ்சிருப்பாரு. இன்னைக்குதான் பேங்க்ல முடிவை சொல்றதா சொல்லியிருப்பாங்க, அது விஷயமா தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன்னு சொல்றாரு. இப்ப ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. என்னடா லோன் கிடைச்சிருச்சான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த இடத்துல பிரச்சனை இருக்குல்ல, அதனால லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெட்டி வந்துருவானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சாரி மேடம், நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவரும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவரை நினைச்சு மாயாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, இவரோட கராஜுக்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ரெட்டியோட ஆட்கள் இடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் தாங்க, இடிக்காதீங்கன்ற மாதிரிலாம் ரெட்டி கிட்ட கேக்குறாரு. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ரெட்டி இடிக்க சொல்றாரு. மாயாவும் நம்ம சைட்ல ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு தகவல் உங்களுக்கு தெரிய வருது. இத சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ ரெட்டி கிட்ட பிஸியா கெஞ்சிட்டு இருக்காருல, அதனால போனை எடுக்கவே மாட்டாரு. ரெட்டி இவர் சொல்றதை கேட்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இடிக்கவே ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இந்த லேடி எதுக்காக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி அட்டன் பண்ணி தான் பேசுவோமே அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப மாயா இருக்காங்கல்ல, உங்க அப்பா ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, அது மூலியமா 2 கோடி ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்ப வேகமா ரெட்டி கிட்ட வந்துடுறாரு. எனக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்க போகுது, சீக்கிரமா உங்க காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெட்டி நம்ப மாட்டாரு. இந்த லேடி கிட்ட வேணா கேளுங்கன்ற மாதிரி இவர் கேட்க வச்சிடுறாரு. ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவங்க சொல்றதுக்காக வராங்க. அதை ஹீரோ கவனிக்காம காலை கட் பண்ணிடுறாரு. நம்பி போறேன், ஒழுங்கா காசை தந்துடணும் அப்படின்ற மாதிரி ரெட்டியும் ஆளுங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் மாயாவும் நேரடியா பேசுறதுக்காக வராங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன, நீ காதுலயே வாங்கல, ஆக்சுவலா நாமினியா உன்னோட அப்பா உன்னோட பேரை போடலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது என் பேரை போடலையான்ற மாதிரி இவர் ஷாக்கா வராரு. ஆமா, வேற ஒருத்தனோட பேரை தான் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடப்பாவி, என்ன பெத்துட்டு வேற ஒருத்தனோட பேரை எப்படா நீ போடுவன்ற மாதிரி அப்பாவோட போட்டோவை பாக்குறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. அவசரப்பட்டு ரெட்டி கிட்ட காசை தரேன்னு சொல்லிட்டேனே அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. சரி என்ன பேர் போட்டிருக்குன்னு கேக்குறாரு. ராஜேஷ்னு ஒரு பேர் போட்டிருக்குன்னு சொல்றாங்க. ராஜேஷ்னு எனக்கு தெரிஞ்ச யாருமே இல்லையேங்க, யார் பேர் அவர் போட்டிருப்பாரா இருக்கும்னு கேக்குறாரு. ஒருவேளை உன்னோட அப்பாவுக்கு ஒரு செட்டப் இருந்தா அந்த செட்டப்போட பையன் பேரு ராஜேஷா இருக்குமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் அப்பாக்கெல்லாம் என்னோட அம்மா கிடைச்சதே அதிகங்க, அவருக்கு செட்டப் வைக்கிற அளவுக்கு தைரியம் எல்லாம் கிடையாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்ப வேற ஒண்ணு நடந்திருக்கலான்ற மாதிரி மாயா சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ராகேஷ்னு பேர் போடுறதுக்கு பதிலா ராஜேஷ்னு கூட பேர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்க இப்படிதான் இருக்க வாய்ப்பு இருக்குங்க, அப்ப பேரை உடனே மாத்துங்க, எனக்கு காசு கிடைச்சிரும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. உன் அப்பா உயிரோட இருக்கும் போது ஈஸியா பேரை மாத்திரலாம், உன் அப்பா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம மாத்த ட்ரை பண்ணா அதுக்கு பேரு ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க, சர்வர் ஹேக் பண்ணி இல்லீகலா தான் இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லீகலா பண்றதுக்கான வழி இருக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச யார்கிட்டயாவது பேசி பாருங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. எனக்கு அர்ஷான்னு ஒருத்தனை தெரியும், சரியான ஜொல்லு பார்ட்டி, உனக்காக பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அர்ஷாக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அவருமே பிரச்சனை என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அர்ஷா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இவரோட ஃப்ரெண்டுக்காக பேரெல்லாம் மாத்தி தந்திருப்பாரு. ஃப்ரெண்டுக்காக பண்ணீங்கல்ல, இவனுக்காகவும் பண்ணித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல மாயா கேக்குறாங்க. ஃப்ரெண்டும் இவனும் ஒன்னான்ற மாதிரிலாம் அவர் கேக்குறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் பண்ணித்தாங்கன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு. சரி 5 லட்சம் ரூபாய் தா, வேலையை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டாரு. என் ஃப்ரெண்டு கிட்டயே நான் காசு வாங்கினேன், உன்கிட்ட காசு வாங்காமலாம் பண்ண முடியாது, காசு தரேன்னா சொல்லு பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்கார்ல, 5 லட்சம் ரூபாய் தானே, நான் சீக்கிரமா ரெடி பண்ணி தரேன், நீங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. ஹீரோக்கு 5 லட்சம் ரூபாயே பெரிய அமௌண்ட் தான். ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கால் பண்ணி வேணும்ன்ற மாதிரி கேட்டு பாக்குறாரு. எல்லாருமே இல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எப்படிதான் அந்த 5 லட்சம் ரூபாயை ரெடி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவருக்கு காசு தேவைப்படுறது ஹீரோயினுக்கு தெரிய வருது போல. ஹீரோயின் இதை வச்சுக்கோ, என் சேவிங்ஸா இவ்வளவு காசு இருக்குன்னு சொல்றாங்க.
வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனா தந்துடுறாங்க. இப்ப மாயாவும் ஹர்ஷாவும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் காசோட அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீங்க கேட்ட காசு இருக்கு, சீக்கிரமா வேலையை முடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹர்ஷாவும் காசை வாங்கிக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, ஈரனுக்கு கால் பண்ணி காசை தந்துட்டேன்ற தகவலை சொல்லிட்டாரு. இவங்க கூட அபூர்வான ஒரு பொண்ணு படிச்சிருப்பா, அவ கல்யாணத்துக்காக தான் போயிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீ மட்டும் தனியா போறியா, நானும் கூட வரேன்னு சொல்லிட்டாரு. சரி வான்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா டான்ஸ் பண்றாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி வருது. ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஒரு கஸ்டமர் கிட்ட நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இதை ஹீரோவா கவனிச்சிடுறாரு. எத்தனை வாட்டி கஸ்டமர் கிட்ட நக்கல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஒழுங்கா வேலையை மட்டும் பாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் மாயா சோகமா இந்த இடத்துக்கு வராங்க. என்னங்க சோகமா வரீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. நீங்களே பாருங்கன்ற மாதிரி பேப்பரை தராங்க. இவரும் பேப்பரை பாக்குறாரு. பேர் மாறி இருக்கு. இவங்க சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பேர் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க அமைதியா இருந்தோம்னா பயந்தே போயிட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்களும் ட்ரீட் வேணும்னு கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாரு. இப்ப கிராந்தின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை நமக்கு காட்டுறாங்க. அவங்க பேரை மாத்தினது இவருக்கு எப்படியோ தெரிய வந்துருது போல. இவர் இருக்கார்ல, நேரா ஹர்ஷாவோட வீட்டுக்கு வராரு. ஹர்ஷா கதவை திறந்தோன்னு மூக்குலயே ஒரு பஞ்சை வைக்கிறாரு. மாயா இவங்க கூட சேர்ந்த மாதிரி டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹர்ஷா கிட்ட இருந்து போன் கால் வருது. ஹீரோ கிட்ட உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவை இவங்க சொல்ற இடத்துக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. உள்ள வான்ற மாதிரி இவங்களும் கூட்டு வராங்க. அந்த போலீஸ் இருக்கார்ல, ஹர்ஷாவை அடிச்சு உட்கார வச்சிருக்காரு. ஹர்ஷா இருக்கார்ல, சாமர்த்தியமா தான் இந்த விஷயத்த பண்ண, எப்படி இந்த போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த போலீஸ் இருக்கார்ல, நீங்க பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது, ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கீங்க, 7 வருஷம் தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் உண்மையிலேயே என்னோட அப்பா என் பேரை தான் போட நினைச்சாரு, தெரியாம இந்த தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றாரு. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது, உனக்கு தண்டனையை வாங்கி தருவன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஹர்ஷா இருக்கார்ல, இவனுக்கு வேணா தண்டனை வாங்கி தாங்க சார், என் மேலயும் மாயா மேலயும் தப்பு இல்ல, எங்க ரெண்டு பேரை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா மாயா இருக்காங்கல்ல, உனக்கு எவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரி அந்த போலீஸை பார்த்து கேக்குறாங்க. இப்ப போலீஸும் மாயாவை திரும்பி பாக்குறாரு. எங்களை உள்ள தள்ளுறதுதான் உன்னோட நோக்கம்னா இந்நேரத்துக்கு கேஸை ஃபைல் பண்ணி எங்களை உள்ளே தள்ளியிருப்ப, எங்க கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, நீ விவரமா தான் இருக்க, உங்களை உள்ள தள்ளுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கும் ஷேரிங்க தாங்க, ஒரு 40 லட்சம் ரூபாய் எனக்கு தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அவ்வளவு பெரிய அமௌண்டா, பரவாயில்ல 2 கோடி ரூபாய் வந்ததுக்கு அப்புறம் தரன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. 2 கோடி ரூபாய் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் உங்களை லாக் பண்றதுக்கு என்கிட்ட எந்த ஒரு காரணமும் இருக்காது, அவ்வளவு நாள் என்னால பொறுக்க முடியாது, காசை எடுக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு 40 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்லிட்டாரு. மாயா இருக்காங்கல்ல, 20 லட்சம் ரூபாய் சேவிங்ஸா இருக்கு, அதை வேணா தந்துடுறேன், நீ விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் எதுக்காகங்க அவ்வளவு காசை தரணும்னு நினைக்கிறீங்க, வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு வந்துட்டேன், பாதியில எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப கூட மீதி 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, மீதி 20 லட்சம் ரூபாயை நான் எப்படியாவது பெறட்டுறேன்னு சொல்றாரு. அவ்வளவு காசுக்கு நீ என்ன பண்ணுவன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. யாருனே தெரியாத நீங்களே எனக்கு 20 லட்சம் ரூபாய் தரதுக்கு முன் வந்திருக்கீங்க, என் தலையை அடமானம் வச்சாது மீதி 20 லட்சம் ரூபாயை நான் பெரட்டி எடுத்துட்டு வரேன், எனக்கு டைம் கொடுங்கன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிராந்தின்ற போலீஸ் இருக்கார்ல, உன் நடிப்பு ஆஸ்கார் லெவலுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே தெனாவட்டா சிரிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே கூட்டு களவாணிகளா தான் இருப்பாங்க. இவங்க 3 பேருமே பிளான் போட்டு தான் ஹீரோ கிட்ட காசை கறக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 5 லட்சம் ரூபாய் கறந்துருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் காசை கறக்கலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையா டார்கெட் வச்சு இவங்க ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி தான் ஹீரோவை டார்கெட் வச்சு ஏமாத்துறாங்க போல. ஹீரோவோட அப்பா இறந்து போய் ஹீரோ பினான்சியலா கஷ்டப்பட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்க வாட்ச் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோவோட லைஃபுக்குள்ள போனோன்ற மாதிரி மாயாவும் லைஃபுக்குள்ள வந்திருப்பாங்க. பேங்க்ல வேலை பார்க்கறேன்னு போய் சொல்லியிருப்பாங்க. இவங்க பழகின எல்லாமே ஃபேக்கா தான் பழகிருப்பாங்க. இவன் போற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா 20 லட்சம் ரூபாய் கிடைச்சிரும்ன்ற மாதிரி இவங்க 3 பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணி காசை பெறட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் கொடுத்து 2-3 நாள் ஆயிருச்சு. அதனால கிராந்தி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட ஷெட்டுக்கே வந்துடுறாரு. எப்பதான் காசை தருவ, காசை தரலன்னு வச்சுக்கோ உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. இவர் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காருல, இதை இங்க இருக்க ஒரு போலீஸ் கவனிச்சிடுறாரு. என்ன மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க, யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கிராந்தி கிட்ட கேக்குறாரு. சார் இவரும் உங்களை மாதிரி போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா கிராந்தி உண்மையில போலீஸ் கிடையாது. இந்த போலீஸ் இருக்காருல, நான் உன்னை எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கிராந்திய சந்தேகப்படுற மாதிரி சில கேள்வி எல்லாம் கேக்குறாரு.
சரி உன்னோட கார்டை காட்டுன்னு கேக்குறாரு. இவருமே கார்டை எடுத்து தராரு. இவர்கிட்ட ஃபேக்கா ஒரு கார்டு இருக்கு போல. நான் புதுசா தான் இந்த ஏரியாக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு வந்திருக்கேன், அதனால தான் உன்னை நான் பார்த்தது இல்ல போல அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் சொல்லிட்டாரு. கிராந்தியும் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு. இப்ப சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப உடனே மாயாக்கு கால் பண்ணி பேசுறாரு. நல்ல வேலை கொஞ்ச நாள் நான் போலீஸ் கிட்ட மாட்டிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் அவன் காசை ரெடி பண்ணாம இருக்கான், சீக்கிரமா ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. மாயா ஷெட்டுக்கு வரும்போது ஹீரோ நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. உனக்காக என்னோட 20 லட்சம் ரூபாய் தந்திருக்கேன், நீ என்னடானா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க, காசை ரெடி பண்ணலனா நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போயிடுவோம், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம், ஆனா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவர் புலம்புறாரு. சரி சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்ற மாதிரி மாயாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்பா இறந்து போனதை இவர் நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் மாதிரி தந்திருப்பாரு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒரு இடத்துல இருக்கு. அதுல சமோசா வச்சு ஒரு நபர் இருக்கார்ல, ஒருத்தர் கிட்ட சமோசாவா தராரு. இப்ப சாப்பிடுற நபர் பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா சாப்பிடுற நபரே ஹீரோவோட அப்பா தான். என்ன நம்ம இறந்து போயிருக்கிறதா நியூஸ்ல போட்டிருக்கு, நம்ம பையன் தான் விளம்பரம் கொடுத்திருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி ஷெட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த இடத்துல அப்பா இருக்காரு. அப்பாவும் பையன் மேல பயங்கரமா கோவப்படுறாரு. எனக்கே தெரியாம என் பேர்ல இன்சூரன்ஸ் போட்டிருக்க, நான் செத்து போயிட்டேன்னு எல்லாரையும் நம்ப வச்சு அந்த காசை வாங்குறதுக்காக தானே இந்த விஷயத்த பண்றேன், எப்படி இவ்வளவு ஃப்ராடா மாறணுன்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல பையனை பலார்னு அரைஞ்சிடுறாரு. இப்பதான் பையனும் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றத சொல்றாரு. நமக்குமே விஷுவலா புரிய வைக்கிறாங்க. ஒரு நாள் ஈரின சாரி கட்ட சொல்லியிருப்பாரு. ஒர்க் பிளேஸ்ல வந்து டிராப் பண்ணிருப்பாரு. ஈரின் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு ஃபைலை விட்டு போயிருப்பாங்க. இவர் தரதுக்காக நீட்டுறாரு. அப்ப பேப்பர்லாம் பறக்குது. அந்த பேப்பர்ல பார்க்கும் போதுதான் அண்ணன் இறந்து போனதுக்கு காரணம் தெரியுது. ஈரின்மே அண்ணன் இறந்து போனதுக்கான காரணத்தை தெளிவா சொல்றாங்க. ஆக்சுவலா அண்ணனோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது தான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பா இறந்து போயிட்டார்ல, சுரேஷால சரியா கிரிக்கெட் விளையாட முடியல, நம்ம வேலைக்கு போலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அப்பதான் சுரேஷ்க்கு போன் கால் வருது. உங்க அப்பா ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு, அது மூலியமா உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி மாயா பேசுறாங்க. 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போதா, அதை வச்சு ஃபேமிலி சிச்சுவேஷன் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு யோசிக்கிறாரு. அதுக்கு அப்ளை பண்ற வேலையெல்லாம் பாக்குறாரு. சுரேஷ்ன்ற பேருக்கு பதிலா சர்வேஷ்ன்ற மாதிரி பேர் போட்டிருக்கு, இதை மாத்தணும், அதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 லட்சம் ரூபாய் தானே, ஏற்பாடு பண்ணி தரலான்ற மாதிரி இவர் யோசிப்பாரு. வீட்டுல சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு போய் இவர் தந்துருவாரு. அவங்களுமே பேரை மாத்திட்டோம், ஆனா புதுசா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது போலீஸ் ஒருத்தர் மிரட்டுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ கிட்ட என்ன பண்றாங்களோ அதே தான் சுரேஷ் கிட்டே இவங்க பண்ணிருப்பாங்க. திரும்பி 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னு கேட்டிருப்பாங்க. 50 லட்சம் ரூபாய் வந்தா இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணிடலாம் நினைச்சிருப்பாரு. அதனால இவர் நகை எல்லாத்தையும் வித்திருப்பாரு. அவங்க கேட்ட மாதிரியே காசை தந்திருப்பாரு. மேற்கொண்டே இவர்கிட்ட காசை கறக்க முடியுமான்ற மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன ஏமாத்த பாக்குறீங்களான்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. எதிரில் பேசிட்டு இருக்கவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இவரை நல்லா ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிய வந்திருக்கும். அதனால தான் அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. இதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் அப்படி பண்றவங்கள பிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. ஏன்னா ஹீரோக்கும் அவர் ஃப்ரெண்டு தானே, எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாம் சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு போலீஸா இருப்பாரு. இதெல்லாம் ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்கு. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, இவனுங்களெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்ப இவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதெல்லாம் எப்படி இவனுங்க பண்றாங்க, அந்த நெட்வொர்க்கை நம்ம எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஒரு டெத் நடந்தா பதிவு பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு இவர் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணணும்ன்ற மாதிரி அப்சர்வ் பண்றாரு. அப்படி அப்சர்வ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அங்க பியூன் மாதிரி ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர் ஒரு ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல 2-3 ஜெராக்ஸ் எடுக்கிறாரு. இவன் எதுக்காக ஜெராக்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறான், இவன் தான் தரான் போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு அவனை லாக் பண்ணிட்டாரு. அடின்னு அடிக்கிறாரு. அவன் இருக்கான்ல, எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 5000 ரூபாய் தருவாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றான். சோ இவன் யாருக்கு தரான்றது கூட இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த டீமை எப்படிதான் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த டீமுக்கு ட்ராப் வச்சுதான் பிடிக்க முடியும்ன்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. அப்பதான் டிராவல்ஸை பார்த்திருப்பாரு. அப்பா செத்து போயிட்டாருன்னு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணுவோம், அப்பாவை ஊருக்கு அனுப்பி வச்சிருவோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதனால தான் அப்பாக்காக அந்த இடத்துல டிக்கெட் எடுத்திருப்பாரு. இவரோட பிளானை பத்திலாம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. அப்பா கிட்ட அந்த டிக்கெட்டை கொண்டு வந்து காட்டுறாரு. அப்பா ஷாக் ஆகி விழுந்திருப்பாரு. ஆனா அப்பா இறந்துலாம் போயிருக்க மாட்டாரு. அப்பா கொஞ்ச நேரத்துல ஊருக்கு கிளம்பி போயிடுவாரு. அனுப்பி வைப்பேன்னு ஒருத்தன் சொன்னான் பாத்தீங்களா, என் அப்பாவோட டெத் சர்டிபிகேட்டையும் அனுப்பி வைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவனும் ஏத்துக்கிறான். எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கணும், அப்பதான் என்ன நோக்கி அவங்க வருவாங்க, அதை நானே தான் கிரியேட் பண்ணும், எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் ரெட்டியோட ஞாபகம் இவருக்கு வருது. அண்ணன் நீங்க தான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரெட்டி கிட்ட பேசுறதுக்காக வராரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ரெட்டிக்கு வார்னிங் குத்துட்டு இவர் போனார்ல, ரெட்டியே இவரை நிக்க சொல்லி பேசியிருப்பாரு. ஹீரோவோட தாத்தாவை கொல்லணும்ன்ற மாதிரி ஒருத்தர் நினைச்சாரு பாத்தீங்களா, அவரோட பையனாதான் இந்த ரெட்டி இருப்பாரு.
ஈரோட தாத்தாவை கொல்லணுன்றதுக்காக இவரோட அப்பா இருக்கார்ல வேற ஊருக்கு வந்திருப்பாரு. அப்படி இந்த ஊருக்கு வந்து நாங்க நிறைய சம்பாரிச்சோம், அப்படி நாங்க வந்ததுக்கு ஒரு விதத்துல உன்னோட தாத்தாவும் காரணம், உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் கேளு, உன் இடம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. இப்ப அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்றதுக்காக தான் வந்திருக்காரு. இடம் வேணான்னு சொன்னீங்கல்ல, ஆனா அடுத்த கொஞ்ச நாள் இடம் வேணும்ன்ற மாதிரி என்கிட்ட சண்டை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி பண்ணிடுறேன்ற மாதிரி ரெட்டி ஏத்திருப்பாரு. ரெட்டி ரெண்டாவது வாட்டி இடத்த பிடிக்கிறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அது எல்லாமே நடிப்பா தான் இருக்கும். பரவாயில்லடா நல்ல காரியம் தான் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அப்பாவும் பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து மாயா ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மாயா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அப்பாவும் ஈரனும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து ஒளிஞ்சிடுறாங்க. ஏன்னா ஈரினை பார்த்தா கூட பிரச்சனை இல்ல, அதனாலதான் ஈரின் ஒளிஞ்சுக்கிறாங்க. மாயாவும் காசு ரெடியாச்சா இல்லையான்னு கேக்குறாங்க. இல்லங்க யாருமே தரலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. வட்டிக்கு தரவங்க கண்டிப்பா 20 லட்சம் ரூபாய் தருவாங்க, அவங்க கிட்ட வாங்க, நம்ம 2 கோடி ரூபாய் வந்தா பேலன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சரிங்கன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. மாயாவும் எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. நாளைக்கு தான் அந்த 3 பேரை பிடிக்க போறோம்ப்பா, அது வரைக்கும் கடையிலேயே இருங்கன்னு சொல்றாரு. அப்பவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. மறுநாள் காலையில அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பூஜை மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உயிரோட இருக்கும் போதே போட்டோல மாலை இருக்குல்ல, அந்த மாலையை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பாவும் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து கூட்டுறவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பாவோட ஆவிதான் வந்திருக்குன்ற மாதிரி பயந்து ஓடுறாங்க. நான் ஆவிலாம் இல்லம்மா மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி இவரும் துரத்திக்கிட்டே ஓடுறாரு. டிராவல் ஏஜென்சி நபர் இருக்கான்ல, நான் ஈரோட அப்பாவை டூருக்குலாம் அனுப்பி வச்சேன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான். இந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. எப்படா அனுப்பி வச்சேன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்ன செத்து போனவர் திரும்பி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இவனும் பயந்து ஓடுறான். இவருமே அடிக்கிறதுக்காக துரத்துறாரு. ஹீரோ காசு ரெடின்ற மாதிரி கால் பண்ணிருப்பாரு. இவங்க 3 பேருமே ஹீரோ சொல்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் பேக்கோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கடையில வச்சுதான் இவர் காசை தரலாம்னு நினைக்கிறாரு. எதிர்பாராத விதமா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஏஜென்ட்டை அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வராரு. இந்த வாசல்ல வச்சுதான் அடிச்சிட்டு இருக்காரு. இதை இவங்க 3 பேருமே பாத்துடுறாங்க. மாயா இருக்காங்கல்ல, இத டிராப், உடனே ஓடணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ கையில இருக்க பேக புடிங்கிட்டு இவங்க 3 பேருமே வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா வெளியே வந்தீங்கன்ற மாதிரி இவரும் அப்பா மேல கோவப்படுறாரு. இப்ப கார் எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹர்ஷா இருக்கார்ல, மாட்டிக்க போறோன்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாரு. ஆனா மாயா என்ன பண்றாங்கன்னா ரவுடிங்களுக்கு கால் பண்றாங்க, தடுக்கிறதுக்கான வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு இருக்கும் போதே தடுக்க நிறைய முயற்சி எல்லாம் நடக்குது. அதை மீறியே இவங்க காரை ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. ஹர்ஷா இந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. மீதி 2 பேர் ஓடிடுறாங்க. அவங்க 2 பேரை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் வேகமா அந்த இடத்துக்கு ஓடுறாரு. அங்கதான் செட் பண்ண ஆட்கள்லாம் வராங்க. பயங்கரமா ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. அதை மீறி இவங்க 2 பேரையும் பிடிச்சிடுறாரு. இப்ப கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி தந்துடுறாரு. 14 வருஷம் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கும். இப்ப போலீஸுங்களும் வேன்ல ஏத்தலாம் நினைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஜெயில ஹெல்த் எல்லாம் மோசமா போயிடும், சீக்கிரமே செத்துற கூட வாய்ப்பு இருக்கு, இன்சூரன்ஸ் போடுங்க, நாமினில என் பேரை வேணா போடுங்க, ஸ்பெல்லிங் தப்பு பண்ணாம கரெக்டா போடுங்கன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாரு. அப்பதான் ஈரின் இந்த இடத்துக்கு வராங்க. ஈரினோட அண்ணனுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாரு. மாயா எப்படிலாம் நடிச்சு ஏமாத்தாங்கன்றத ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சாங்கல்ல, ஹீரோ எப்படிலாம் நடிச்சாருன்றதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவங்க அந்த சைடு திரும்பினோன்னு இவர் சிரிக்கலாம் செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.